Hello students, நாம் இன்னைக்கு Microsoft Office 2007ல PPTல class 6 பார்க்க போறோம். இந்த class 6ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டிசைன் tab, animation tab, slide show இந்த மூணு tab பத்தியும் பார்க்க போறோம். So first டிசைன் tab. So டிசைன் tab பாருங்க, நம்ம insert tabக்கு அடுத்ததுல இருக்கிறதான் டிசைன் tab. So டிசைன் tabனா என்னன்னா நம்ம இப்ப PPT வந்து ஸ்லைட் போட்டுட்டு இருக்கோம், நமக்கு தேவையான கண்டென்ட் அதில் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா அடுத்தது அதில் எப்படி நம்ம கலர்ஃபுல்லாக வந்து ஃபாண்ட்டு கலர்ஸு இல்லை பேஜோட சைஸு ஸ்லைடோட சைஸ் இதெல்லாம் எப்படி மாற்றுறதுன்றது தான் இந்த டிசைன். அதை எப்படி டிசைன் பண்ணலாம், அந்த ஸ்லைடை கண்டென்ட்க்கு அப்புறம் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறது தான் டிசைன் டேப். ஓகேங்களா? ஸோ இதில் பேஜ் செட்டப், தீம்ஸ், பேக்ரவுண்டு 3 குரூப் இருக்குது. ஸோ நம்ம நியூவாக ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல ஹோம், இன்சர்ட், அடுத்ததுல இருக்கிறது டிசைன் டேப். ஓகேங்களா? ஸோ டிசைன் டேப்ல ஃபர்ஸ்ட் பேஜ் செட்டப். ஸோ ஒரு பேஜை செட் பண்ண போறோம். ஸோ நமக்கு பேஜ்ன்றது இந்த ஸ்லைடை தான் பேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லைடு என்ன சைஸ்ல இருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த பேஜ் செட்டப் கொடுத்தீங்கன்னா பாருங்க, இதுல ஸ்லைடு சைஸ்டு ஃபார். ஸோ ஸ்லைடோட சைஸ் என்ன இருக்கு, ஆன் ஸ்கிரீன் ஷோ 4:3. அதே இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சைஸ் இருக்கு பாருங்க. A4 பேப்பர் சைஸு, A3 பேப்பர், லெட்டர் சைஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டா ஆன் ஸ்கிரீன் ஷோ 4:3யும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் என்னோட ஸ்லைடை வந்து பிரிண்ட் எடுக்க போறேன்னா அந்த பிரிண்டோட ஷீட் சைஸ் என்னவோ அந்த ஷீட் சைஸ் வச்சு நாம வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ என்னோட பிபிடியை வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன், இல்ல ஒரு பிரசன்டேஷன் மேக் பண்ண போறேன் அப்படின்னும் போது 16:9 உங்க ஃப்ரேமோட சைஸ் 16:9 ஸ்லைடு வச்சிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க சைஸ் வச்சுட்டு வித்தும் ஹைட்டும் கூட நீங்க மாத்திக்கலாம். ஸோ இங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வித் அண்ட் ஹைட் இருக்கும். ஸோ நான் இப்போ லெட்டர் சைஸ் வச்சுன்னா ஒரு வித் அண்ட் ஹைட் இருக்கும். ஸோ நீங்க இங்க சைஸ் வச்சுட்டு கூட வித் அண்ட் ஹைட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னா பெருசோ சின்னதோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ 16:9ல வைக்கிறேன். நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஸ்லைடுன்றது என்னன்னா இங்க எத்தனை ஸ்லைட் ஓப்பன்ல இருக்கோ அத்தனை கவுண்ட் காமிக்குது. ஸோ நமக்கு இங்க ஒரு ஸ்லைட் தான் இருக்கு, ஸோ 1ன்னு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த பக்கம் ஓரியன்டேஷன். நான் ஆல்ரெடி இந்த ஓரியன்டேஷன் வந்து உங்களுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஹேங் அவுட் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ஸோ ஓரியன்டேஷன் 2 டைப்ஸ், என்னன்னா போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ இங்கேயே பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ போர்ட்ரேட் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஷீட்டை நேராக வச்சா எப்படி இருக்கும். ஸோ போர்ட்ரேட்ன்றது ஒரு ஷீட்டை நார்மலாக நம்ம வச்சு எழுதும் போது எப்படி வச்சு எழுதுவோமோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் போர்ட்ரேட். அதே லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா அந்த ஷீட்டையே நம்ம வைடா வச்சிருக்கோம், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வைடா வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஸ்லைடு எப்பவுமே லேண்ட்ஸ்கேப்ல தான் இருக்கும். இல்லை நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அப்போ போர்ட்ரேட் மாடல்ல மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் இப்போ வீடியோவே வச்சு பார்த்தா எப்படி வச்சு பார்ப்போம்னா லேண்ட்ஸ்கேப்ல வச்சு பார்ப்போம். இதே நம்ம நார்மலா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது போர்ட்ரேட் மாடல்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். நம்ம ஸ்லைடு எப்பவும் லேண்ட்ஸ்கேப் மாடல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா நம்ம பேஜ் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிக்கும். ஸோ இதுதான் பேஜ் செட்டப். பேஜ் செட்டப்ல பேஜோட சைஸும் அது லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா இல்லை போர்ட்ரேட் மாடல்ல வேணுமான்னு ஓரியன்டேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது தீம்ஸ். ஸோ இந்த தீம் செட்டிங்ஸ் என்னன்னா, ஸோ இப்போ நமக்கு இந்த பேக்ரவுண்ட் பாருங்க ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ இதுல நம்ம தேவையான தீம் செட்டிங்ஸ் மாத்திக்கலாம். ஸோ நமக்கு டிஃபால்ட்டா இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதுக்கு பேரு ஆஃபீஸ் தீம். ஓகேங்களா? பாருங்க இது மேல நீங்க கர்சரை வச்சீங்கன்னா ஆஃபீஸ் தீம் காமிக்குதா. ஸோ இதுதான் நமக்கு டிஃபால்ட்டா இருக்கிறது. இதுவும் ஆஃபீஸ் தீம் தான். இது ரெண்டு தான் நமக்கு டிஃபால்ட்டா இருக்குது. ஸோ நீங்க வேணும்னா நீங்க எந்த மாடல் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்க ஸ்லைட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அடுத்தது கலர்ஸ். ஸோ இங்க ஆல்ரெடி நான் தீம்ஸ் செட் பண்ணிட்டேன், பட் எனக்கு கலர் இந்த கலர் வேண்டாம் அப்படின்னும் போது இங்க நீங்க போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க கலர் வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபாண்ட். ஸோ இங்க இருக்கிற ஃபாண்ட், ஸோ நீங்க ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன், இது ஒரு ஃபாண்ட்ல இருக்கு. ஸோ இங்க போயிட்டு நீங்க ஃபாண்ட்டையும் மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாண்ட்டையும் மாத்திக்கலாம். அடுத்து இந்த எஃபெக்ட்ஸ்ன்றது எதுக்காகனா நம்ம ஷேப்
எல்லாம் இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல தான் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஷேப்புக்கு உண்டான எஃபெக்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் டெக்ஸ்ட்டுக்கு, இது வந்து ஸ்லைடுக்கு உண்டான கலர், இது டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் எல்லாம் மாத்திக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ்ன்றது நம்ம ஏதாவது ஆப்ஜெக்ட் இன்செர்ட் பண்ணியிருந்தா அந்த ஆப்ஜெக்ட்க்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கலர்ஸ், ஃபாண்ட், எஃபெக்ட்ஸ். ஸோ இங்க நீங்க தீம்ஸ் கொடுத்துட்டு இங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பேக்ரவுண்ட் ஸ்டைல். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்கள் தீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே பேக்ரவுண்ட் ஸ்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்டில் ஸோ அதே நீங்கள் இந்த தீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கும். அடுத்தது ஹைட் பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு என்னன்னா, ஸோ இங்க இருக்கிறது பேக்ரவுண்ட் ஸ்டைல், இங்க இருக்கிறது கிராஃபிக்ஸ், பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ்னு என்னன்னா, ஸோ பேக்ரவுண்ட்ன்றது இது பின்னாடி இருக்கிறதா. ஸோ இதனோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ. அதே இதனோட கிராஃபிக்ஸ் என்னன்னா, இங்க ஒரு வேவ் மாதிரி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இதனோட கிராஃபிக்ஸ். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இதுதான் கிராஃபிக்ஸ். ஸோ இதுக்கு இதுதான் கிராஃபிக்ஸ். ஸோ இதை வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேவ் மாதிரி இருக்கா? ஸோ நான் இப்போ ஹைட் கொடுக்குறேன் பாருங்க, அந்த வேவ் போயிடுச்சு. வெறும் ப்ளூ கலர் மட்டும் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஹைட் பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ். வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிசைன். நம்ம ஸ்லைடை எப்படி டிசைன் பண்ண, இதில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிசைன் டேப். ஸோ அடுத்தது அனிமேஷன் டேப். ஓகேங்களா? ஸோ இதுல ப்ரிவ்யூ, அனிமேஷன்ஸ், டிரான்சிஷன் டு திஸ் ஸ்லைட் 3 குரூப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிசைன் டேபுக்கு அடுத்தது இருக்கிறது தான் அனிமேஷன் டேப். ஸோ இந்த அனிமேஷன் டேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஸோ நம்ம இப்போ கண்டென்ட் ஸ்லைடுக்கு உண்டான கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்லைடில் என்ன மாதிரி எனக்கு டிசைன் வேணுமோ, தீம் செட்டிங், பேஜ் செட்டப் எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்தது என்னோட ஸ்லைட் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணும் போது என்ன மாதிரியான அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போறேன் அப்படின்றதா இந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ். ஸோ நான் இன்னும் 2 ஸ்லைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு 3 ஸ்லைடு இருக்கு. ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் கொடுக்க போறேன். ஸோ டிரான்சிஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்லைடு அடுத்த ஸ்லைடு நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் ஷோ பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஒரு ஸ்லைட் வந்துட்டு அடுத்த ஸ்லைடு வரத்துக்கு இடையில வந்து சம் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் 1 by 1 கொடுக்குற பாருங்க. ஸோ நான் இதை கொடுத்தேன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் இதை கொடுக்குறேன் இந்த மாதிரி. ஸோ தெரியுதுங்களா? ஸோ அடுத்தடுத்த ஸ்லைடு வரும்போது இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து இந்த ஸ்லைடுக்கு. இப்போ அடுத்த ஸ்லைடு வரும்போது எனக்கு வேற மாதிரி மெத்தட்ல வரலாம். ஸோ இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு ஸோ இந்த மாதிரி மூமெண்ட். ஸோ இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ எந்த மூமெண்ட்ல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்லைடுக்கு ஒரு டிரான்சிஷன் மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஸ்லைட்னா இதுக்கு ஒரு டிரான்சிஷன் கொடுத்துட்டா அவ்வளவுதான். வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர ஒரு 2-3 டிரான்சிஷன் சேர்த்து ஒரே ஸ்லைடுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நான் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் ப்ரிவ்யூ. பாருங்க, இந்த ஸ்லைடு இப்படி இருக்கும், இந்த ஸ்லைடு இப்படி இருக்கும். ஸோ இதை ஸ்லைட் ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா F5 கொடுத்துட்டு ஸோ ஸ்லைட் ஷோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு வந்து எல்லா ஸ்லைடுக்கும் ஒரே மாதிரி டிரான்சிஷன் இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் Ctrl+A கொடுத்துக்கோங்க. Ctrl+A கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். அப்படி இல்லையா, நீங்கள் ஒரு ஸ்லைடுக்கு என்ன டிரான்சிஷன் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்லைடுக்கு என்ன டிரான்சிஷன் வேணுமோ கொடுத்துட்டு இங்க அப்ளை டு ஆல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் F5 கொடுத்துட்டு அடுத்தடுத்து பாருங்க, எல்லாத்துக்கும் அதே மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து டிரான்சிஷன் அப்ளை டு ஆல். ஒன்றுத்துக்கு கொடுத்துட்டு அதே எனக்கு எல்லா ஸ்லைடுக்கும் வேணும்னா அப்ளை டு ஆல் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இங்க டிரான்சிஷன் சவுண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஸ்லைடுக்கும் அடுத்த ஸ்லைடுக்கும் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகும்போது மூவ்மெண்ட் நடக்கிறதா டிரான்சிஷன். அந்த ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைட் நீங்கள் மாறும் போது ஏதாவது ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நோட் சவுண்ட்னா எந்த சவுண்ட் இல்லை. ஸோ இதில் நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ கேமரா கொடுத்தீங்கன்னா கேமரா கிளிக் ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும் ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைட் போகும்போது. ஸோ அந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அது கொடுத்துக்கலாம். அடுத்தது டிரான்சிஷன் ஸ்பீடு.
ஸோ இந்த ஸ்பீட்னா என்னன்னா, ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ இது வந்து ஸ்லோ, ஃபாஸ்ட், மீடியம் எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபாஸ்ட்ல இருக்கு. நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே ஸ்லோ கொடுக்குறேன். ஸ்லோ கொடுத்துட்டு பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு மாதிரி ஸ்லோவாக வருது. இதே நீங்கள் ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்க ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ இதுதான் டிரான்சிஷன் ஸ்பீடு. ஓகேங்களா? ஒவ்வொரு டைமையும் நீங்கள் இந்த ஸ்லைடு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அட்வான்ஸ் ஸ்லைடு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது என்னன்னா, இது ஆல்ரெடி நான் ஒரு டைம் சொல்லியிருக்கேன். ஆன் மவுஸ் கிளிக் இது வந்து ஆன்ல இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னா, நீங்க ஸ்லைட் ஷோ பண்ணும்போது ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைட் மாறினா நீங்களா கிளிக் பண்ணா மட்டும்தான் மாறும். அப்படின்னா அதுக்கு ஆன் மவுஸ் கிளிக் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல ஆட்டோமேட்டிக்கா மாறணும், ஒரு 5 செகண்ட் விட்டு அடுத்த ஸ்லைட் வந்துடணும், மறுபடியும் 5 செகண்ட் விட்டு அடுத்த ஸ்லைட் வந்துடணும் அப்படின்னா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்லி ஆஃப்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன் மவுஸை கிளிக் பண்றதை எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க நீங்க செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்லைடுக்கும் நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கூட ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு ஸோ 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ நீங்கள் பாருங்கள், எதுவுமே கிளிக் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வந்துருச்சு. அடுத்தது 5 செகண்ட் விட்டு அடுத்த ஸ்லைடு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிடும். ஸோ இது எந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆட் போஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ ஒரு ஆட் மாதிரி வருது அப்படின்னா அந்த ஆட் கொடுக்கும்போது அதுவே தானாக வந்து அடுத்தடுத்த ஸ்லைட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு இவ்வளோ செகண்ட்ஸ், இப்போ அந்த ஆடில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா அது படிக்கிற அளவுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குமோ அந்த செகண்ட்ஸ் விட்டுட்டு அடுத்த ஸ்லைட் வந்துடணும். அப்படின்னும் போது இந்த நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் பண்ண போகிறேன், இல்லை ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்லைடு நீங்கள் எவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்றது தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஆன் மவுஸ் கிளிக் வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு ஆட் போஸ்ட் பண்ணும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் கொடுத்து நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அனிமேஷன்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது டிரான்சிஷன் ஸ்லைடுக்கு உண்டான ஒரு எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ பார்க்க போகிற அனிமேஷன் வந்து உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருக்கேன் டிரான்சிஷன் வந்து ஒரு ஸ்லைடுக்கு ஒன்று தான் கொடுக்க முடியும். ஆனால் அனிமேஷன் வந்து ஒரு ஸ்லைடுக்குள்ளே எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் அடுத்த டெக்ஸ்ட்டுக்குமே நீங்கள் வேறு வேறு அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வெல்கம் பிபிடின்னு இருக்குது. ஸோ நான் வெல்கம்க்கு ஒரு அனிமேஷனும் பிபிடிக்கு ஒரு அனிமேஷனும் தரப்போகிறேன். ஸோ எந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் அனிமேஷன் கொடுக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கஸ்டம் அனிமேஷன். ஸோ இப்போதைக்கு அனிமேஷன் எதுவும் இல்லாதனால நோ அனிமேஷன் வருது. ஸோ கஸ்டம் அனிமேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க, இங்கே சைடில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4 டைப் இருக்குது. என்னென்னா என்ட்ரன்ஸ், எம்ஃபசிஸ், எக்ஸிட், மோஷன் பாத்து. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போனீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். எம்ஃபசிஸ்குள்ளே நிறைய எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸிட்குள்ளேயும் இருக்கும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அதே தான் எக்ஸிட்குள்ளேயும் இருக்கும். அதுக்கப்புறம் மோஷன் பாத்துக்குள்ளே நிறைய லெஃப்ட் அண்ட் ரைட்ன்ற ஆரோ மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டைப் இருக்கு. என்ட்ரன்ஸ், எம்ஃபசிஸ், எக்ஸிட், மோஷன் பாத்து. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கொடுக்குறேன். என்ட்ரன்ஸ்னு என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து வெளியிலேருந்து நமக்கு உள்ள வரதான் என்ட்ரன்ஸ். அதே எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா ஸ்லைடுக்குள்ளேருந்து வெளியே போகிற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். அதுதான் எக்ஸிட். என்ட்ரன்ஸ்க்கு எக்ஸிட்க்கும் அதான் டிஃப்ரென்ஸ். என்ட்ரன்ஸ்னா வெளியிலேருந்து டெக்ஸ்ட் உள்ள வர மாதிரி இருக்கும் அதனோட எஃபெக்ட்ஸ். அதே எக்ஸிட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா உள்ள இருந்த டெக்ஸ்ட் வந்து வெளியே போற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல இந்த டைமண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை கொடுக்குறேன். ஸோ பாருங்க உள்ள வருது. அதே நீங்க எக்ஸிட் ஒரே டெக்ஸ்ட் கூட நீங்க எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். அதே நான் எக்ஸிட் கொடுக்குறேன், அதே டைமண்ட் பாருங்க வந்தது அப்படியே போகுது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்க்கு எக்ஸிட்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் போது இங்க 1, 2 வரும். ஸோ இப்போ இதுக்கு நான் 2 எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட ப்ரிவியூ எப்படி இருக்குன்னா அதனோட டிரான்சிஷன் வந்துட்டு வெல்கம் வந்துட்டு மறுபடியும் வெல்கம் போயிடுச்சு. என்ட்ரன்ஸ் வந்து எக்ஸிட் கொடுத்ததுனால. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பிபிடிக்கு நீங்க வேற எஃபெக்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்ல நான் ஃப்ளை இன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ப்ரிவியூ பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதே ஆன் கிளிக்னா நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணும்போது தான் வந்து இப்போ நீங்கள் ஸ்லைடு
ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றீங்களே அப்பதான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால இது ஆன் கிளிக்ல இருக்கு. டைரக்ஷன் என்னன்னா ஃப்ரம் பாட்டம். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா கீழே இருந்து மேலே வந்துச்சு. ஸோ நான் அதே வந்து ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் செலக்ட். ஸோ இந்த பிபிடி எப்படி இருந்துச்சுன்னா கீழே இருந்து மேலே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்க ப்ரிவியூ கூட பார்த்துக்கலாம். பாருங்க கீழே இருந்து மேலே வருது, அதுதான் ஃப்ரம் பாட்டம். நீங்க வேணும்னா இதனோட டைரக்ஷன் மாத்திக்கலாம். ஸோ லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்க இது ஒன்று மேல ஒன்று கிளிக் பண்ணி கூட ப்ளே கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதே ஸ்லைட் ஷோ கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்லைட் ஷோல எப்படி இது வரும்ன்றதை இங்கேயே கிளிக் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அதே இங்க வந்து இன் அண்ட் அவுட். ஸோ இது வந்து இன் ஆகுற மாதிரி அவுட் ஆகுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இதனோட ஸ்பீட் எப்படி நான் வந்து இங்க சொன்ன டிரான்சிஷன் ஸ்பீட் அதே மாதிரி இந்த டெக்ஸ்டோட ஸ்பீட் வந்து ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எஃப்எக்ஸ் யூஸ் பண்றது. நீங்க மறுபடியும் அடுத்த ஸ்லைடுக்கு வேணா அடுத்த ஸ்லைட் கிளிக் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ், எக்ஸிட். அதே மோஷன் பாத் அப்படின்னா என்னன்னா, மோஷன் பாத் என்னன்னா நீங்க இப்ப நியூஸ் சேனல்ல பார்க்கும்போது அந்த கீழே வந்து டெக்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்ல அப்படியே மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கிறது தான் இந்த மோஷன் பாத். ஓகேங்களா? ஸோ நீங்க டெக்ஸ்ட் எழுதிட்டு நீங்க என்ன டைரக்ஷன்ல அது மூவ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல இன்னும் கண்டென்ட் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கு, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ல மோஷன் பாத்து. ஸோ மோஷன் பாத்துல லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைட்ல போகும். ஸோ இது இதோடய ஸ்டாப் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஏன்னா உங்களோட கண்டென்ட் உள்ள இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கண்டென்ட்டை நீங்க வெளியில எடுத்துட்டு போங்க. ஸோ வெளியில இருந்து உள்ள வர மாதிரி. ஸோ உங்க கண்டென்ட் இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ ப்ரிவியூ கொடுங்க. ஸோ இப்போ இப்படி உள்ள வருது. பட் உள்ள வர்றது இங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இங்க இருந்து வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு கிராஸ் ஆகணும். அப்படின்னும் போது என்னன்னா ஸோ இந்த இடத்துல மோஷன் பாத்துல நீங்க கொடுத்தீங்க இல்லையா? ஸோ இந்த ஏரோ மார்க். ஸோ இப்போ பாருங்க இங்க ஒரு ஏரோ மார்க் தெரியும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து இன்னும் எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க வந்து இழுத்துக்கோங்க. ஸோ அதனோட டைரக்ஷன் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எவ்வளவு தூரம் வரும்னு. ஸோ நான் இப்போ இங்கே வெளியே வரைக்கும் விட்டுருக்கேன். கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ பாருங்க நமக்கு போகுது. ஸோ இது வேணா நீங்க ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட் எது வேணாலையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மோஷன் பாத்து. இதுல டைரக்ஷன் வேணும்னாலையும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ அடுத்தது எம்ஃபசிஸ். எம்ஃபசிஸ்ன்றது ஸோ நீங்க கொடுத்த எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஃபாண்ட் சைஸ் வேணா மாத்திக்கலாம். ஸோ இந்த சேஞ்ச் ஃபாண்ட் சைஸ் பாருங்க இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட், சின்னதுல இருந்து பெருசாகிற மாதிரி. ஸோ அதே வந்து பெருசுல இருந்து சின்னது போற மாதிரினா இது வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து ஜிக்ஜாக்கா ஏதாவது மாடல்ல மாத்தணும் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ ஸ்பின்னா சுத்துற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இதுதான் அனிமேஷன். அனிமேஷன்றது நம்ம எழுதியிருக்க டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கறது, டிரான்சிஷன்றது ஸ்லைடுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்லைட் ஷோ. ஸோ ஸ்லைட் ஷோன்றது நம்ம எல்லா டைப்லையும் பார்த்துட்டு தான் வரும். என்னன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்லைட் கண்டென்ட்டை ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்கறது தான் ஸ்லைட் ஷோ. அதில் என்ன வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் இருக்குன்றது தான் இந்த டேபு. ஸோ இதில் ஸ்டார்ட் ஸ்லைட் ஷோ, செட்டப், மானிட்டர்ஸ்னு 3 குரூப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்லைட் ஷோ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பிகினிங் ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்லைட் ஷோ எப்படி பண்ணி பார்ப்போம்? F5 ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா? அதுதான் ஸ்லைட் ஷோ ஃப்ரம் பிகினிங். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணாவே ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் ஸ்லைட் வரைக்கும் கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். அதே ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட் அப்படின்னா ஷிஃப்ட் F5. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த தேர்ட் ஸ்லைட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா ஷிஃப்ட் F5 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 3வது ஸ்லைட் மட்டும் வரும். ஓகேங்களா? அப்புறம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் உங்களோட பிபிடிக்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ ஃப்ரம் பிகினிங்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு ஸ்லைட் ஷோ பார்க்கணும்னா F5 ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை இது கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். கரண்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்லைட் இது பண்ணால் அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் F5 கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லைட் மட்டும் உங்களுக்கு ஸ்லைட் ஷோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவே கஸ்டம் ஸ்லைட்னா என்னன்னா, ஸோ நான் அதுக்கு இன்னும் ஒரு 2-3 ஸ்லைட் ஓப்பன் பண்ணிப்பேன். ஸோ இதே கஸ்டம் ஸ்லைட் ஷோனா நான் என்னென்ன ஸ்லைட் வந்து செலக்ட் பண்ணுறேனோ அந்த ஸ்லைட் மட்டும்தான் ஸ்லைட் ஷோவில் வரணும். மற்ற ஸ்லைட் வந்து எனக்கு ஸ்லைட் ஷோவில் வரக்கூடாது அப்படின்னா கஸ்டம் நம்மளே வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு
கஸ்டம் ஷோவில் நியூ நம்ம நியூவாக தானே இப்போ பண்ண போகிறோம். ஸோ நியூ கொடுத்துட்டு ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன ஸ்லைடு இருக்குதுன்னு நமக்கு காமிக்குது. ஸோ இதில் என்னென்ன ஸ்லைட் வேணுமோ அது கொடுத்து ஆட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்துடும். ஸோ நான் 1 3 5 ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்லைட் மட்டும்தான் இந்த ஸ்லைட் ஷோவில் வரணும்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ ஷோ கொடுத்துருங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லைடு, அடுத்தது இந்த ஸ்லைடு, அடுத்தது 2 ஸ்லைட், 1 வரல ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அடுத்தது பாருங்கள் எக்ஸிட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ஸ்லைட் மட்டும் ஸ்லைட் ஷோவில் வரணும்னா கஸ்டம் ஸ்லைட் ஷோ. ஸோ இதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டம் ஷோ 1ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ கொடுத்தது. ஸோ நீங்கள் மறுபடியும் வேணுன்னா வேறு ஏதாவது வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் கஸ்டம் ஸ்லைட் ஷோ. அடுத்தது செட்டப் ஸ்லைட் ஷோ அப்படின்னா என்னென்னா, ஸோ செட்டப் ஸ்லைட் ஷோ என்னென்னா நம்மளே செட் பண்ணிக்கிறது. ஒரு ஸ்லைட் ஷோ வந்து பண்ணும்போது அதுக்கு கலரு இல்லை என்னென்ன ஸ்லைட் வரணும் 1 2 3 மட்டும் இருக்கும் வந்தால் போதும் இந்த மாதிரி. ஸோ இது என்னென்னா செலக்டிவாக பண்ணுறது. இது வந்து ஒரு ரேண்டமாக வந்து பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் ஷோ டைப் நமக்கு ஸ்லைட் ஷோ எப்படி இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே நான் கிளிக் ஆகிருக்கு. அதே நமக்கு விண்டோ சைஸில் மட்டும் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோ சைஸில் மட்டும் வரும் ஓகேங்களா. ஸோ அதே வந்து ஷோ ஸ்லைடு எத்தனை ஷோ ஸ்லைட் ஆகும்னா 6 ஸ்லைடு, இல்லை எனக்கு 1 2 3 வரைக்கும் மட்டும் போதும் அப்படின்னா ஸோ இங்கே 1 கொடுத்துக்கோங்க. மொத்தம் 6 ஸ்லைடுன்றதுனால இங்கே 6 காமிக்குது, எனக்கு 3 மட்டும் போதும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ ஸ்லைட் ஷோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ஸ்லைட். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கேன்சல் கொடுத்துட்டு 1 to 6 வரைக்கும் கொடுத்துருங்க. எத்தனை ஸ்லைட் இருக்கோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே எல்லாமே வரும். ஸோ கஸ்டம் ஷோன்னு இருக்கு இல்லையா. ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண கஸ்டம் ஷோ வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணிங்களோ அது மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும் ஓகேங்களா. அடுத்தது அட்வான்ஸ் ஸ்லைட் மேனுவலி யூசிங் டைமிங் இஃப் ப்ரெசன்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ மேனுவலாக அதுவே வந்து மூவ் ஆகணுமா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு, அப்படி இல்லைன்னா ஏதாவது மவுஸ் பாயிண்டர் வச்சு மூவ் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இது ஓகேங்களா. ஸோ பென் கலர்னும் போது நீங்கள் எழுதும் போது யூஸ் பண்ணுற பென் கலர். ஸோ நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ணும் போது ஏதாவது அங்கே நோட் பண்ணணும் போது இங்கே பென் கலர் யூஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இங்கே ஷோ ஆப்ஷன் லூப் கண்டினியூஸ்லி அன்டில் எஸ்கேப்னா நம்ம எஸ்கேப் கொடுக்குற வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும்னா இது கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஷோ வித்தவுட் நரேஷன் அப்படின்னா, ஸோ நரேஷன் என்னன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மோட் தான். ஸோ ரெக்கார்ட் பண்ணுற மோட் வேணும் அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணுற மோட் வேண்டாம் அப்படின்னா இது கொடுத்துக்கலாம். அடுத்தது அனிமேஷன் வித்தவுட் அனிமேஷனில் எனக்கு ஸ்லைட் ஷோ பண்ணணும்னா இது கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்லைட் ஷோக்கானது தான். அடுத்தது இங்கே இருக்க பாருங்கள் ஸ்லைட் ஷோ ரிசொல்யூஷன்னா இதனோட ஹைட் அண்ட் வித்து இது வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதாவது நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிற இல்லை ஸ்லைட் ஷோ அப்போ இருக்கிற ஹைட் அண்ட் வித் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். கரண்ட் ரிசொல்யூஷன்னா இப்போ கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதே ஓகேனா அதுவே வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது ஹைடு ஸ்லைட் ஷோனா, ஸோ இங்கே இருக்கிற ஸ்லைடில் ஏதாவது நீங்கள் ஹைட் பண்ணி அது வந்து ஸ்லைட் ஷோவில் வேண்டான்னு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி இப்போ ஹைட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துலையே டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஸ்லைட் ஷோ பண்ணிங்கன்னா ஸோ மூணாவது தெரியல, மூணாவதுன்றது தேங்க்யூ ஸ்லைட் தான், அது தெரியல பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்துருச்சு. ஸோ மூணாவது இருக்கிற தேங்க்யூ ஸ்லைட் நமக்கு வரவே இல்லை. ஸோ வேண்டாம்னா இப்போ எடுத்து விட்டுக்கலாம், இப்போ எல்லாமே வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரெக்கார்ட் நரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது மைக்ரோஃபோனோ இல்லை ஹெட்ஃபோனோ ஏதாவது அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற ஸ்லைட் ஷோவை அதில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதா ரெக்கார்ட் நரேஷன். அடுத்தது ரிகர்ஸ் டைமிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ணும் போது இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்லைடுன்னும் போது அது டைமிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டைமிங் வந்து ஓடிட்டுருக்கோம். அடுத்தது நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது அந்த டைம் ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த ரிகர்ஸ் டைமிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே எவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களோ அந்த டைம் வரைக்கும் அந்த ஸ்லைட் வந்து ஆன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ எப்படின்னா, ஸோ நான் ரிகர்ஸ் டைமிங் கொடுத்துட்டேன். இப்போ என்னோட ஸ்லைடு ஓடிட்டு இருக்கும் போது இங்கே டைம் கொடுக்குதா. ஸோ நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்ணுறேன்.
ஸோ அப்போ அந்த டைமிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ அடுத்த ஸ்லைட் வருது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல ஜீரோலேருந்து வருது. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஜீரோலேருந்து. ஸோ அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு இப்போ ஜீரோலேருந்து வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வேணுமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரிகர்ஸ் டைமிங் பாருங்கள். இதுக்கு 9 செகண்ட்ஸ், 5 செகண்ட், 1 செகண்ட், இது 00 செகண்ட்ஸ், இதுக்கு 1 செகண்ட்ஸ். ஸோ நான் இப்போ யூஸ் ரிகர்ஸ் டைமிங் கொடுத்தேன்னா நான் மறுபடியும் இந்த ஸ்லைட் ஷோ பண்ணும் போது F5 கொடுத்து ஸ்லைட் ஷோ பண்ணும் போது இந்த டைமிங் எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் தான் இந்த ஸ்லைடு எனக்கு ஆனில் இருக்கும். இல்லைன்னா அடுத்தடுத்த ஸ்லைட் வந்துடும். ஓகேங்களா? இல்லைன்னா இதை எடுத்து விட்டால் நமக்கு நார்மலாக நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேணும்னா இதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? அடுத்தது ரெசல்யூஷன் இப்போ தான் சொன்னேன். நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணும் போது தேவையான ஹைட் அண்ட் வித் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் யூஸ் கரண்ட் ரெசல்யூஷன்னா இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது யூஸ் ப்ரெசென்டர் வியூ அப்படின்னா என்னன்னா, ஸோ யூஸ் ப்ரெசென்டர் வியூனா இப்போ இங்கே ஒரு மானிட்டர் இருக்குது, இன்னொரு மானிட்டரில் இதை ஷோ பண்ணி காமிக்கணும் போது நீங்கள் இன்னொரு மானிட்டர் அட்டாச் பண்ணி இதில் செட்டிங்ஸ் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம விண்டோஸ் செட்டிங்ஸ்க்கு தான் போகும். நான் வேறு மானிட்டர் அட்டாச் பண்ணுறேன்னா அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் இதில் இருக்கிற ஸ்லைட் ஷோவை அதில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்லைட் ஷோவில் மானிட்டர். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னா, டிசைன் டேப்பில் நமக்கு இருக்கிற ஸ்லைடுக்கு டிசைன் கொடுத்து எப்படி நாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது டிரான்சிஷன் அனிமேஷன் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தோம். அடுத்து ஸ்லைட் ஷோ எப்படி வியூ பண்ணி பார்க்குறது, நமக்கு தேவையான ஸ்லைடை மட்டும் நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி வியூ பண்ணி பார்க்குறது, அது எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் 1 by 1 இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.